உன் புண்ணியத்துல என் குழந்தைக்கு தினமும் பால் கிடைக்குது. நீ நல்லா இருக்கணும். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். ஏ கிளி ஜோசியம், இங்க வா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி. ஏன் ஜோசரே, இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. ஏண்டி சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசியம் பாக்குறியா? எப்ப பாரு உனக்கு இதே நினைப்பு. எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா? அழகா முத்துன்னு பேர் இருக்குப்போ. ஏண்டி கருவாயன் சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏன்டா கிளிக்கு ஜெயமாலின்னு பேர் வச்சிருக்காங்க? அது துணியை கட்டலல்ல, அதனால தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாரும் தேடி வரும், குடியிருப்போரார் குடும்பத்துக்காகாது. கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்னமா இது? என்னமா இது? ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்க. கழுத்து விடுமா. என்ன பண்ற பாரு சின்னமணி. எங்க அண்ணனே வனவாசம் போகணுங்கற என்ன பண்ற பாரு. கிளி எடுத்து கொடுத்த சீட்ல வந்ததா அவர் சொன்னாரு. பாவம் அவர் என்னடி செய்வார்? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம்? ஐயோ, உங்க அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்காங்கிறதுக்காக அவர் கழுத்தை நெரிக்க போறியே. அறிவு இருக்கா உனக்கு? யோ, எல்லாத்தையும் எடுத்து போயா. நீ வாடி. தங்கச்சி, உன் வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். கையில இருக்க நெல்லை அரைச்சிட்டு வந்துடுறமா. சுவிட்ச போடுமா. முடியாது. சோத்த தின்னுட்டு சொச்சா இருக்க நல்லா அரைக்கலாம். ஆமாடி, சுவிட்ச போடுமா. அண்ணன் சொல்றத கேட்கணும். முடியாதுன்னு தங்கச்சி சொல்ல தட்டக்கூடாது. சாப்பிட்டு வேலை பார்க்கலாம். என் கண்ணு இல்ல. இத பாருமா, நான் என்ன வாங்க அண்ணா. நல்ல ருசியா இருக்கு. கருவாயா, நம்ம முதலாளியை தேடி பக்கத்து ஒரு ராசார் வந்திருக்காரு. உடனே 4 இளநீ விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா அதை கீழே போடு. சாப்பிட்டுட்டு எள்ளி போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா. என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டுட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்தை விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்தை விட்டும் போகல, மேலையும் பார்க்கல, போதுமா? சரி. நாலு தானே? ஏன் நாங்க குடிக்க மாட்டோமோ? அஞ்சா போடுறது. விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன். ஒரு பயம் ஒண்ணு அசைக்க முடியாத போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்ததே இல்ல. அப்ப கொண்டு விட்டேன். நான் வரட்டுமா? என்னமா பண்ற? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுனா. துப்புங்க. இறங்கம்மா. கணக்கு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம். பங்களா எங்க இருக்கு? அதோ தெரியுத, அதான் பங்களா. ஏன் அது வரைக்கும் வண்டி போகாதா? வழி இல்லம்மா, வரப்பு மேலதான் நடந்து போகணும். வா. ஆமா, உயரமா நிக்கிறது கூட ஐயாவது தான் கரும்பு. இப்படித்தான் போகணுமா? வேற வழியே இல்லையா? நீ வந்துட்டீல, ஐயா வழி பண்ணிடுவாரு. வா வா. பவுனே, ஹாய். பாத்து வா, பாத்து. என்னம்மா வரப்பல நண்டா பிடிக்கிற? ஐயோ பவுனே, பவுனே செதறிடுச்சே. ஐயோ ஏயா கணக்கு, பவுனை பார்த்து கூப்பிட்டு வரக்கூடாது? அவரை ஏன் கோவிச்சுக்கிறீங்க? வழி இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் வாய் பேச்சு தான். கவலையப்படாத, சீக்கிரமா ரோட போட்டுற. நீ உருண்டு பிறண்டு வரலாம். ஐயோ, இது கருவாய் இடமுங்க. இருந்தா என்னையா, ஐயா இந்த இடத்து மேல ஆசைப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டு வாங்கிய. பவுனே பா.
இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஐயோ, நீ இப்படி சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சே, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பார்த்து வைங்க காலை. கருவாயா, அட கணக்கு பிள்ளையா, வாங்க வாங்க. உன்னை பார்க்கத்தாப்பா வந்தேன். இல்ல, பண்ணையார் தோப்போட்டி வச்சிருக்கிறைய ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலையை போட்டு பேசி கிரையத்தை முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை விக்கிறேன்னு ஏலமா போட்டேன்? கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்? இதை வித்துவிட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா? தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா, அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அட விரும்பி கேட்கறாங்க, வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலைக்கு நீ தர வேணாம்ப்பா, 5-10 கூடுதலா வாங்கிக்க. யோ, ரொம்ப திமிரியா? வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. சு, அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா, டேய். போறேன்ப்பா. கபட்டையில் அடிச்சு கண்ணை கலைக்கப்படாத. என்னடா கொழுப்பா? டேய், கல்ல எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் எங்கடா எறிஞ்சேன்? எவன்டா அவன் கல்ல எறிஞ்சவன்? சரியா, நாமல இருந்து வெளியே வாடா. தள்ளிவிடா. ஐயோ, என்னை விடு. சரியான ஆம்பளையான்னு கேட்டியே, இப்ப கேளு. போடா, புள்ள பூச்சி. கத்துடி, நல்லா கத்து.
கருவாயிலும் விட மாட்டான். எல்லாரும் அமைதியா இருங்க. பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். இது பாருமா, நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பிதுரை உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம். இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பிதுரை தலை குனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு சரிதானே? ஆ. எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு 4 பொண்ணுங்க கையை பிடிச்சு இழுக்கிறேன். அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். கருவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு. இப்ப நீ பேசுறது திகுடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையை பிடிச்சு இழுத்துட்டான். நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறவான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க. நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். கருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறவான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கே அந்த வம்பு. கருவாயா, அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி? நல்ல தீர்ப்பு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பிதுரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்? அண்ணன் நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கும் தான். ஆசைப்பட்டு தரடா கையை பிடிச்சு இழுத்தேன். அப்புறம் என்ன? நம்ம பரம்பரை பழக்கம். கோபத்துல கையை பிடிச்சிட்டான். குழந்தை தானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன்? ஏன்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா.
பாட்டி வந்துட்டியா ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சிட்டியா? கட்டுறப்பா கட்டுறேன். அதுக்காகத்தானே இருக்க. சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற. அது சரி, நம்ம கல்யாணம் எப்பா? நமக்கா? கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கத்தா. என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையுதுன்னா கஷ்டம்டா. வயசு 60 இன்னும் நினைப்பு 20 இருக்கு பாத்தியா? பொக்குன்னு கட்டி கொடு, பொழுது போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போகணும். ஓகே, எங்க ஊர்ல கூத்து இருக்கு. என்ன அதிரடி பாகவதர, ஆரம்பிக்கலாமா? ஹார்மோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலையும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே, அதோ வராம பாரு. எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பகுதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துருவியா? எங்க நடத்து பார்க்கலாம். டேய், இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனால தான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா ஹார்மோனியம் தபேலா? ஹார்மோனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். டேய், இரு கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன். காண்டிட்டுக்கார, இங்க வாங்க. கோச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ, இங்க வாயா. இந்த ஊர்ல ஹார்மோனிய தபேலா ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை வேணாம், தாரதப்பட்டு தான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வாங்க வாங்க. குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணன் சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா? நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 பேரும் 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கிறதுலும் சரி, உடுக்கிறதுலையும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான். அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழம் மாதிரி, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, என்னை விட்டுருங்க. ஐயோ வேண்டாம். ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன். வேண்டாம் வேண்டாங்க, என்னை விட்டுருங்க. வேண்டாம். இதனால சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம். எங்க வச்சிட்டீங்க? வச்சது நீ, கேள்வி என்னையடா கேக்குற? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு, உரிமை இருக்கு. சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுச்சுவேஷனே பாட்டா மாறி போச்சு. என்னடா? ஆமாண்ணே, உலகம் சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்ல போட்டுட்டு வந்தா உலகம் சுத்தாதாடா? வாய மூடா கழுத வாயா. பெரிய பூகோள ஆராய்ச்சியாளரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. உலகம் சுத்துதடா இடமிருந்து பலமாக, ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. எப்பாடு பட்டாலும் திருந்தாது பூமி, அடைய கேடு கெட்டாலும் நமக்கேண்டா சாமி. சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீணம்பு. உலகம் சுத்துதடா இடமிருந்து பலமாக, ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக.
அட ஒன்னா ரெண்டா எத்தனையோ நீதி சொன்னா அண்ணாச்சி என்ன ஆச்சு எல்லோருக்கும் கொண்டாடி வந்து போச்சு நாளால நேராக யாரால ஆகும் ஊர் போற போக்கோட போனாதான் தோதாகும் உலகம் சுத்தடா இடமிருந்து பலமாக ஒரு மாற்றம் இல்லையடா இதுவரையில் பொதுவாக எதிலேயும் எங்கேயும் கூடலென்று இப்போது கூப்பாடு போடுவேன்னா நானே தான் ஒரு நாளில் மந்திரியானா அதையே தான் தப்பாம பண்ணுவேன்னா நல்லவங்க யாரும் இல்ல இந்தியாவில் அப்படியோர் ஊரும் இல்ல சொன்னாக்கா சொன்ன சொல்ல காக்குறத முன்னேறி வந்ததில்லை நான் சொல்லி நீ சொல்லி அவன் கேட்க போனா எல்லாரும் நிர்வாணம் நமக்கேண்டா புது வேட்டி உலகம் சுத்துதடா இடமிருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக சின்னமணி பொழுது போய் விளக்கேத்தாம எங்க போச்சு? கண்ணகியின் நாடகத்தை பார்த்தவன் தானே மாதவியின் வீட்டுக்குள்ள ஓடி போனான் கள்ளோட பால வச்சா நம்ம சனம் கள்ளத்தானே அள்ளி குடிக்கும் புள்ளோட பூவ வச்சா நம்ம சனம் புள்ளத்தானே அள்ளி குடிக்கும் ஒரு நாளும் ஒரு போதும் திருந்தாத நாடு நிறமாறி போகாது நமக்கேண்டா வீண்பாடு சுதலடா இடமிருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக எப்பாடு பட்டாலும் திருந்தாது பூமி அடையக்கேடு கட்டாலும் நமக்கேண்டா சாமி சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீண் பண்பு பலடா இடமிருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக கருவாயனுக்கு தான் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்க பண்ணணும்னு ஆசைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு. கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொன்னுட்டாங்க. விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க. அண்ணன் தம்பி நாங்க 5 விரல் மாதிரி. இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு.
இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா? எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க. இது ஊருக்கே தெரியும். விசாரிச்சு பாருங்க. ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. எந்த நேரத்திலையும் எங்க 3 பேர் உசிருக்கு ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. ஆமாங்க, மறைஞ்சிட்டான்னு பார்க்காதீங்க, மறுபடியும் வருவான். தைரியமாயிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. முருகா முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனே. இந்தாங்க புடவைக்காரர். என்னம்மா 10 ரூபா தரீங்க? பாக்கி நிறைய இருக்கேன். அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணும். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துட்டு போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே. பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாயை காணோம். ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன்? புதுசா கேள்வி கேக்குறீங்க. நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன். அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இத பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை... ஐயோ போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டான். எப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க? நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் வேலை. அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி. சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற? ஓ, உசிலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு கொலை விழுகவா? சீப்பு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்னை அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. டேய், அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்ல எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல்.
பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா போ.